தமிழ்நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. செங்கல்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு மையத்தில் எத்தனை வாக்குச்சாவடிகளுக்கான பெட்டிகள்லாம் வரவழைக்கப்பட்டு பாதுகாக்கிறாங்க? என்னென்ன பணிகள்லாம் முன்னெடுக்கிறாங்க நாளைய தினத்துக்காக? கண்டிப்பாக சிவி, தமிழகத்தை பொறுத்தவரை 234 சட்டமன்ற தொகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று இருந்தது. இந்த நிலையில் நாளை காலை சரியாக 8 மணி முதல், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணி துவங்க உள்ளது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் அப்படின்ற பகுதியில் தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்தவரை செங்கல்பட்டு மற்றும் திருப்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு வாக்கு எண்ணும் பணி என்பது இந்த பகுதியில் துவங்க உள்ளது. அதே போல் மாவட்டம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 சட்டமன்ற தொகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு, அதே போல் திருப்பூர், மதுராந்தகம், செய்யூர், அதே போல் தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர் என கிட்டத்தட்ட ஒரு 7 சட்டமன்ற தொகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தை அடங்கியுள்ளது. இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதி இருந்தாலும் கூட 3 இடங்களில் வாக்கு எண்ணும் பணி என்பது துவங்க உள்ளது. செங்கல்பட்டு, திருப்பூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய ஆத்தூர் பகுதியிலும், அதேபோல் மதுராந்தகம், செய்யூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மதுராந்தகம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியும், அதேபோல் தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர் அந்த 3 சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை குரம்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எம்என்டி கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணி என்பது நாளை காலை துவங்குகிறது. சரியாக நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு என்பது முதல் வாக்கு எண்ணும் பணி என்பது துவங்க இருக்காங்க. அடுத்தடுத்த கட்டமாக மின்னணு வாக்கு இயந்திரத்தில் படியான வாக்கு என்பது எண்ணப்படுகிறது. எனவே இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை 7 சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக சிசிடிவி கேமரா அமைத்து தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ட்ரோன் பறக்க தடை செய்யப்பட்டது. நாளை காலை வாக்கு எண்ணும் பகுதியில் கிட்டத்தட்ட 100 மீட்டர் இடைவெளியில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் யாரும் வரக்கூடாது என ஒரு அறிவிப்பு என்பது விடப்பட்டது. எனவே நாளை காலை வாக்கு எண்ணும் பணி என்பதன் காரணமாக இப்போ நமக்கக்கூடிய பகுதி செங்கல்பட்டு பகுதியை பொறுத்தவரை போலீசார் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர்.